Hi, hello everyone, welcome back to our channel Gapja Automobiles. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா R15 version 3 ஓட மெயின் ஸ்டாண்ட் அதாவது சென்டர் ஸ்டாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் அவசியமா அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து பைக்கை வந்து வீட்லயே தான் வாஷ் பண்ண போறேன். அப்படி இல்ல நான் வந்து பைக்கை வந்து வீட்லயே தான் வந்து நான் செயின் லூப், செயின் ஸ்ப்ரே வந்து வீட்லயே தான் பண்ண போறேன். ஷோரூம்ல வந்து எப்பயாவது ஒன்ஸ் தான் வந்து நான் ஷோரூம்ல விட்டு நான் பைக் வாஷ் பண்றதோ அப்படி இல்ல செயின் லூப் பண்றதோ எப்பயாவது ஒன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க மெயின் ஸ்டாண்ட் வாங்கிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். சோ நான் வந்து வண்டியை மோஸ்ட்லி வெளியே விட்டு வாட்டர் வாஷ் பண்ண மாட்டேன். செயின் லூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்லயே மோஸ்ட்லி செயின் லூப் பண்ணிக்கிறதுனால எனக்கு சென்டர் ஸ்டாண்ட் வந்து அவசியம் பட்டதுனால நான் வெளியே வாங்கிக்கிட்டேன். ஸோ வண்டியிலே சென்டர் ஸ்டாண்ட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நம்ம வெளியே தான் வந்து வாங்கிக்கணும். ஸோ Yamaha அக்சசரி ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டிலே வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த போர்ஷன்ஸாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால வாஷ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே நம்ம டூரிங் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா GRroller அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் இருக்குது செயின் லூப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம வீட்டில் ஈஸியாக லூப் பண்ணிக்கலாம். R15 version 3 வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ஒரு லிவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா Yamaha ஷோரூம்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸோ 40 ரூபீஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது Yamaha ஷோரூமில் வந்து அரௌண்ட் 800 ரூபீஸ் வருது. பட் நான் வந்து வெளியே லோக்கல் ஆட்டோமொபைல் ஷாப்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 ரூபீஸ் தான். ஸோ ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த லிவர் மட்டும் வந்து நீங்கள் வந்து Yamaha ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம். ஏன் இந்த லிவர் மட்டும் Yamaha ஷோரூமில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயாமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம Yamaha ஷோரூமில் வாங்கினா தான் இந்த ராட் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் இந்த ராட் மட்டும் Yamaha ஷோரூமில் வாங்கிக்கோங்க. ஸ்டாண்ட் வந்து வெளியே ஆட்டோமொபைல் ஷாப்ஸில் கிடைக்கும், பெட்டர் நீங்கள் அங்கே வாங்கிக்கிறது சஜஸ்டபிள். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகணும். இந்த சைலன்ஸில் டச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்டர் ஸ்டாண்டு போடுங்க ஜி. சென்டர் ஸ்டாண்ட் டைட்டாக இருக்கும், கீழே போட்டுட்டு போகிறீங்க வண்டியை. அப்படிலாம் போட முடியும். இழுத்து போடு பின்னாடி அந்த கீழே இருக்க கம்பி. இது நானே வரேன். ஒரு வழியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த சைடு நீங்கள் சப்போஸ் வாட்டர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு க்ளீனிங் வைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஷோரூம்ஸில் நம்ம நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வேறு யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ செயின் லூப் பண்ணுற மாதிரி அப்படின்ற பட்சத்தில் தள்ளி செயின் லூப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பட் சென்டர் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சிங்கிளாகவே வந்து நம்ம செயின் வந்து லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். என்டையர் டோட்டல் எண்ட் டு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டாண்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 300 ரூபீஸ், அரௌண்ட் 450 ரூபீஸ்க்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அது 400 சொன்னாலுமே 450க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ யாரெல்லாம் இந்த சென்டர் ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நான் வந்து வாட்டர் சர்வீஸ் விட்டு வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண மாட்டேன், இல்லை செயின் லூப் எல்லாமே வந்து நானே வீட்டிலே பண்ணிப்பேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். சென்டர் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ பார்த்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிமூவ் பண்ணி வச்சுற மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காது, எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி கழட்டி வச்சுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.